மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட 980 ஹெக்டேர் சம்பா பயிர்களுக்கு தமிழக அரசு 10 கோடி நிவாரணம் வழங்குவதாக அறிவித்தும் இதுநாள் வரை வழங்கவில்லை என்றும், பயிர் காப்பீடு என்ற பெயரில் காப்பீட்டு நிறுவனம் விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும், 2023-2024 ஆண்டிற்கு 16 கிராமங்களுக்கு மட்டும் குறைந்த அளவே காப்பீடு வழங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டி, மயிலாடுதுறையில் வருகின்ற 20ஆம் தேதி விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2023-2024 ஆண்டில் விவசாயிகள் 1,79,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்தனர். பயிர் காப்பீட்டு தொகையாக ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 570 வீதம் பிரீமியம் தொகை 9,98 லட்சம் காப்பீட்டு நிறுவனத்தில் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் மாவட்டத்தில் 16 கிராமத்திற்கு மட்டும் பயிர் காப்பீடு ஒரு ஏக்கருக்கு 500, 1000, 2000 என குறைவான தொகையை காப்பீட்டு நிறுவனம் வழங்கியுள்ளது. ஒரு சில கிராமங்களுக்கு மட்டும் அதிகபட்சமாக 6,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் கடந்த 11ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வளர்ச்சி திட்ட பணிகள் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் மெய்யநாதனை சந்தித்து, பயிர் காப்பீடு திட்டம் என்ற பெயரில் காப்பீட்டு நிறுவனம் விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும், அதற்கு வேளாண் துறை அதிகாரிகள் துணை போவதாகவும் குற்றம் சாட்டி புகார் தெரிவித்தனர். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு 20% வழங்க வேண்டும், இல்லையென்றால் காப்பீடு எங்களுக்கு தேவையில்லை என்றும், பாண்டிச்சேரி, ஆந்திரா, கேரளா மாநிலத்தில் வருடத்திற்கு குறுவை சம்பா சாகுபடிக்கு தலா 10,000 ரூபாய் என 20,000 ரூபாய் வழங்குவது போல் விவசாயிகளுக்கு 20,000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கடந்த ஜனவரியில் பருவம் தவறி பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட 980 ஹெக்டருக்கு தமிழக அரசு 10 கோடி இழப்பீடு வழங்குவதாக அறிவித்ததாக தெரிவித்த விவசாயிகள் 8 மாதமாகியும் இழப்பீடு இதுவரை வழங்கவில்லை என்றும், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் தெரிவித்ததாகவும், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக விவசாயிகள் அப்போது தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இதுநாள் வரையிலும் எந்த உரிய நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி, நேற்று மாலை மயிலாடுதுறை நகர பூங்காவில் டெல்டா பாசன விவசாய சங்க மாவட்ட தலைவர் இயற்கை விவசாயி அன்பழகன் தலைமையில் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து குறைகளும் நிறைவேற்றுவதற்காக விவசாயிகள் ஒன்றிணைந்து மாபெரும் சாலை போராட்டம் நடத்த வேண்டும் என தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு கனமழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து சம்பா பயிர்களுக்கும் தமிழக அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்கிட வேண்டும். பயிர் காப்பீட்டு தொகையை பாரபட்சமின்றி அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கிட வேண்டும். பயிர் காப்பீட்டு நிறுவனத்தை அரசை ஏற்று நடத்திட வேண்டும். வேளாண் துறையில் பணியாற்றும் அரசு அதிகாரிகளை 3 ஆண்டிற்கு ஒருமுறை இடமாற்றம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 20/9/2024 அன்று காலை 10 மணிக்கு மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சாலை மறியல் போராட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் பொதுமக்களும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.